This call is now being recorded. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்தந்த நோட்டிஃபிகேஷன் இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சிஜிஎல் அப்படின்றது இருக்குன்னா சிஜிஎல் வந்து என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்கன்னா ஜூன் 6 விடுவாங்க. ஜூலை 4 போல் வந்து நோட்டிஃபிகேஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் 13 ஆகஸ்ட் 30 வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி இதுதான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விடுறப்ப அதுலேயே வந்து ஏஜ் எல்லாமே சொல்லிடுவாங்க. இது 26 வரைக்கும் சார்? 26லாம் கிடையாது, உங்களுக்கு வந்து 27 வரைக்கும் இருக்கும். ஓபிசினா +3 30 வரைக்கும் எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டினா +5 32 வரைக்கும் 32 வரைக்கும் எழுதிக்கலாம். ஜிடி ஜிடியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா ஒரு தடவையும் ஏஜ் வந்து ரிலாக்ஸ் ஒரு அந்த வருஷத்தை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த தடவை எப்படி விடுறாங்கன்றது தெரியல. எம்டிஎஸ் எப்படி இருக்குதுங்க சார்? எம்டிஎஸ் வந்து 10th குவாலிஃபிகேஷன், ஸோ ஏஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் ரிலாக்ஸேஷன் 26. ஆமாம், ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். ஓபிசி 3 வருஷம் வருமா சார்? ஆமாம், ஓபிசினா +3 எஸ்சி எஸ்டினா +5. 29 வருமா? ஆமாம். ஓகே சார். சார் நமக்கு இது ரயில்வே சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிட்டா சார்? இல்லை கம்ப்ளீட் ஆகலை. உங்களுக்கு நாளையோட வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளாஸை வந்து கொஞ்சம் ஏன்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்னும் விடலை. நோட்டிஃபிகேஷன் இந்த சென்ஸ் வந்து டேட்டே எதுவுமே சொல்லவே இல்லை. அப்படின்றப்ப வந்து நம்மளுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ அப்படின்றப்ப நாளையோட வந்து நம்மளுக்கு இந்த ஜிஎஸ் அப்படின்றத ஸ்டாப் பண்ணிடுவோம். ஒன்ஸ் அந்த டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஆசனாலும் இதில் தானே சார் வரும்? குரூப்பில் தானே வரும்? கண்டிப்பாக வரும். ஆமாம், குரூப்பில் தான். ஓகே சார். ஓகே. எஸ்எஸ்சி என்ன நோட்டிஃபிகேஷன் வரும் சார்? எஸ்எஸ்சி இந்த இருக்குல்ல, இதிலேயே போட்டிருக்காங்க உங்களுக்கு. இந்த இருக்குல்ல நோட்டிஃபிகேஷன் வந்து கம்பைன்டு கிராஜுவேட் லெவலோட போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து 9ஆம் தேதி ஜூன் 9 வரும். ஜிடியோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து அக்டோபர் 2025. ஏன்னா டேட் கரெக்டாக போடலாம். ஓகே. இதே சிலபஸ் தானே சார் அதுக்கும்? சேம் சிலபஸ். எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் வரும். சரி, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இங்கிலீஷ் மட்டும் எக்ஸ்ட்ரா வருமா சார்? ஆமாம். மற்றதுலாம் இதே மாதிரி தானே சார் வரும் கிளாஸ்? சேம். ஓகே. சரி, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலானே. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நேற்று வந்து அடிப்படை சார். புரியல. எக்ஸாம் தமிழ்ல தானே இருக்கும்? தமிழ்ல இருக்காது. இங்கிலீஷா சார்? ஆமாம். எஸ்எஸ்சி தமிழ் மாத்தலையா சார்? இல்லை, அது ஒரு சில எம்டிஎஸ்க்கு இருக்குன்றதை நினைக்கிறேன். பட் ஆனால் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் கிளாஸ் முடிகிறதுக்கு நான் சொல்கிறேன். ஓகே சார். ஓகே. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கரெக்டாக எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நம்ம இதை என்ன பார்க்க போகிறோம்னா அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள். ரைட்டா? டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எந்த பார்ட்ல சொல்லியிருக்காங்கன்னா பார்ட் 4. சரியா? பார்ட் 3 வந்து அடிப்படை உரிமைகள். இந்த அரசு கொள்கையை வெளிப்படுத்தும் அதாவது கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்ட் 4. இது எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும்? பகுதி 36 பகுதி 51 வரைக்கும். பகுதி 36 பகுதி 51. சரி, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் இது எந்த நாட்டுக்கிட்ட இருந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா அயர்லாந்து நாட்டுக்கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கிறோம். சரியா? சரி, இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக நான் என்ன சொல்லியிருக்கேன், 36 51. இதில் 36 வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா அரசு என்பது என்ன. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அரசு என்பது என்னன்றது ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளில் ஆர்டிக்கல் 12 வந்து தெளிவாக சொல்லுது. ரைட்டா?
ஆர்டிக்கல் 12. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் ஆர்டிக்கல் 36 வந்து அரசு என்பது என்ன அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. 36. அடுத்து 37 வந்து இந்த கோட்பாடுகளை வந்து எப்படி பயன்படுத்தணும்ன்றத சொல்லியிருக்கிறாங்க. 37 இந்த கோட்பாடுகளை எவ்வாறு பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி பேசியிருக்கிறாங்க. சரி, அடுத்தது வந்து இந்த கோட்பாடுகள் வந்து டோட்டலா எத்தனை வகைகள் இருக்குன்னா 3 வகைகள் இருக்கு. ஒன்று சோசியலிச கோட்பாடுகள், அடுத்து காந்திய கோட்பாடுகள், அடுத்து தாராளவாத மற்ற அறிவுசார் கோட்பாடுகள் அப்படின்ட்டு 3 கோட்பாடுகள் இருக்கு. ரைட்டா? சரி, அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல என்ன சொல்ல வர ஆர்டிகல் 38. ஆர்டிகல் 38 எதை பத்தி பேசுது அப்படின்னா உங்களுக்கு வெல்ஃபேரை பத்தி பேசும். சரியா? ஆர்டிகல் 38. நான் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஷார்ட்கட் இருக்கு. அந்த நான் ஷார்ட்கட்டை பற்றி நான் சொல்லியிருட்டா. ஷார்ட்கட் இருக்கு, அது ஒரே ஒரு செகண்ட். இந்த ஷார்ட்கட் வந்து ஓகே 86. சரி, உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் இங்கே பாருங்க, நான் ஷார்ட்கட்டை வந்து நான் இங்கிலீஷில் சொல்லிடுறேன். அது வந்து நீங்கள் தமிழில் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ ஆர்டிகல் 38. இப்போ 38 வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 3x8. 3x8 என்ன? 24. அப்போ 24னா 24 மணி நேரம் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். 24 மணி நேரமும் நம்ம வந்து எதை பற்றி யோசிக்கணும்னா மக்களுடைய நலனை பற்றி தான் யோசிக்கணும். வெல்ஃபேர் அப்படின்னா நலன். சரியா? வெல்ஃபேர் அப்படின்னா நலன். இந்த நலனை பற்றி யோசிக்கணும். நான் இப்படி சொல்றது உங்களுக்கு புரியுது தானே? 38 அப்படின்னா 3x8. அப்போ அதாவது 24 மணி நேரமும் நலனை பற்றி யோசிக்கணும். உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா இது மட்டும்தான் கேட்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ வந்து வெல்ஃபேர் அப்படின்னு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்குன்னா 24 மணி நேரம். 24 மணி நேரம்னா 3x8 38 அப்படின்னு ஞாபகத்துக்கு வரணும். சரியா? நான் சொல்றது புரியுதா? எஸ் சார். ஓகே, ஒரே ஒரு செகண்ட், மைக் மட்டும் நான் செக் பண்ணிட்டு வரேன். ஒரே செகண்ட். ஸோ ஆர்டிக்கல் 38 அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 3x8 அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 24னா 24 மணி நேரம். 24 மணி நேரமும் வெல்ஃபேர் மக்கள் நலனை பற்றி தான் யோசிக்கணும் அப்படின்ட்டு. அடுத்தது பாருங்க 39 அப்படின்னா வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் 3. இங்கே பாருங்க 3 9. இப்போ நம்ம நார்மலாக வந்து போட்டால் இப்படி வரும் 3 x 2 6. அடுத்து 3 x 3 9. 3 6 9 தானே வரும். அப்போ இதில் என்ன இருக்குது? 3 9 மட்டும்தான் இருக்குது. அப்போ நடுவில் என்ன மிஸ் ஆகுதுன்னா 6. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 தொடர்பாக வந்து ஒரு விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா 6 வகையானது, அதாவது A B C D, அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வருங்க E. டோட்டலாக இதில் F ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. F வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரைட்டா? ABCDE. ஓகே, ரைட் F. ஸோ டோட்டலாக வந்து 6 இருக்குது. 1 2 3 4 5 6. ஸோ அப்போ வந்து 3 9 39னா என்ன சொல்றாங்கன்னா டோட்டலாக 6 விஷயத்தை பற்றி பேசுறது அப்படின்ட்டு சொல்லுவோம். தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்து 39A எதை பற்றி பேசுதுன்னா ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 39A. சரியா? ஏ அப்படின்னா எய்டுன்னு வச்சுக்கலாம். எய்டுனா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெல்ப்பு. ஸோ அப்போ 39க்கு வந்து நம்ம 6 ஞாபகம் வச்சோம். அப்போ இதோட இது குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு 39னா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜெய் பீம் படத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். ஜெய் பீம். ரைட்டா? ஏன் அப்படின்னா 39th ஃபிலிம் தான் வந்து அந்த படம். ரைட்டா? ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இலவசமாக வந்து
உங்களுக்கு சட்ட சேவையை வந்து அவர் செய்வார்ல. ஸோ அதனால 39A அப்படின்றது வந்து இலவசமா வந்து சட்ட சேவை செய்யறது, ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா, 39A. அடுத்தது 40 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தை பற்றி பேசுறாங்க. 40 வந்து என்ன அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ இந்த 40க்கு வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விஏஓ எக்ஸாம் இருக்குல்ல, விஏஓ எக்ஸாம், அந்த விஏஓ எக்ஸாமுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகபட்சம் வயது வரம்பு வந்து என்ன அப்படின்னா 40. சரியா, அந்த ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து என்ன இருக்குன்னா 40 தான் இருக்கும். ஸோ இப்போ விஏஓனா வில்லேஜ் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். அப்போ வில்லேஜ் அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 41. ஸோ இது எல்லாத்தையுமே, ஏன்னா ஒரு சிலது மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்க முடியும், மற்றதெல்லாம் நம்ம கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ரைட்டா. ஸோ 41 பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்கறதுக்கான ஒரு ரைட்டு, கல்விக்கான ஒரு ரைட்டு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். 42 பொறுத்த வரைக்கும் 42 வந்து என்ன சொல்றாங்கன்னா, நியாயமான மற்றும் மனிதாபிமான வேலை நிலைமைகளை வந்து பாதுகாப்பதற்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து அரசு வந்து ஏற்பாடுகளை செய்யும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா. ஹியூமேன் கண்டிஷன் அப்படின்றது வந்துன்னா மனிதாபிமான வேலை நிலைமைகள். ரைட்டா. அதுக்கு அடுத்தது 43 வேலை பார்க்குறவங்களுக்கு, ஒர்க்கர்ஸுக்கான லிவிங் ஏஜ் 43. ரைட்டா. அடுத்தது இங்கிலீஷ்ல தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் 44 பார்த்தீங்கன்னா 4 எப்படி இருக்கு அப்படின்னா யூனிஃபார்மா இருக்கா, ஒரே மாதிரி இருக்கு. அப்படின்னா வந்து என்னன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட். ரைட்டா. 44 அப்படின்றது வந்து என்னன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட். ஓகே. அடுத்தது 45. இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா 4 அடுத்து 5 அப்புறம் என்ன நம்பர் வரணும்னா 6 தானே வரணும். அப்போ 6ன்ற வார்த்தை வந்து இங்கே இருக்கும். சரியா. அந்த கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்ல வந்து 6ன்ற வார்த்தை இருந்தா ஆன்சர் வந்து 45. 4 5 6 அப்படி. அதுக்கப்புறம் வந்து 46 எதை பத்தி பேசுது அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்கெட்யூல்டு காஸ்ட், ஸ்கெட்யூல்டு ட்ரைபு, வீக்கர் செக்ஷன்ஸ், அவங்களுடைய எஜுகேஷனல் மற்றும் எக்கானமிக் இன்ட்ரெஸ்ட்டை பத்தி பேசுது. ரைட்டா. 46 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கெட்யூல்டு காஸ்ட் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஸ்கெட்யூல்டு ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க, அது போக பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்காங்க, அவங்களுடைய கல்வியையும் அதுக்கப்புறம் பொருளாதாரத்தையும் வந்து முன்னெடுத்து கொண்டு போவதை பற்றி பேசுது. அடுத்து 47 பப்ளிக் ஹெல்த்தை பற்றி பேசுது. 47 பப்ளிக் ஹெல்த்தை பற்றி பேசுது. 48 வந்து உங்களுக்கு அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா, அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்ட்டு கால்நடை வளர்ப்பை பற்றி பேசுறது 48. அடுத்தது 49 இருக்கு. 49 நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம 7 இருக்குல்ல, 7 வந்து ஸ்கொயர் பண்ணணும். இப்போ டோட்டலாக வந்து உலக அதிசயம் எத்தனை, 7 உலக அதிசயம்னு சொல்கிறோம். அப்போ 7 நம்ம அப்படியே ஸ்கொயர் பண்ணால் 49. அப்போ 49 வந்து எதை பற்றி பேசணும்னா மான்யூமெண்ட். சரியா, நினைவு சின்னங்களை பற்றி பேசுறது 49. நினைவு சின்னங்களை பற்றி பேசுறது 49. அடுத்தது 50 பொறுத்த வரைக்கும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 50-50. 50 பொறுத்த வரைக்கும் 50-50 ஞாபகம் வச்சுக்கலாம். 50-50னா என்ன 50-50 அப்படின்னா பிரிக்கிறது. எந்த மாதிரி அப்படின்னா அரசின் பொது சேவைகளில் நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரிப்பது. சரியா, அதாவது ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரிக்கிறது வந்து ஆர்டிகல் 50. 50-50, இவங்களுக்கு 50 பவர், அவங்களுக்கு 50% பவர் அப்படின்ட்டு. அடுத்து ஆர்டிகல் 51 கடைசி வந்து அமைதியை பற்றி பேசுது. கடைசி வந்து பார்த்துட்டிங்கன்னா அமைதி மற்றும் செக்யூரிட்டி, இதை பற்றி பேசுறது தான் ஆர்டிகல் 51. ரைட்டா. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னா டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா அயர்லாண்ட்லேருந்து எடுக்கப்பட்டது. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே பாருங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தானே எழுதுவோம். ஸோ அப்போ வந்து டைரக்டிவ்னா என்னது, இங்கேயே இருக்கு DIRE. அப்போ IREனா என்னது, அயர்லாண்ட். IREனா என்னன்னா அயர்லாண்ட். ரைட்டா. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகளுக்குமே வந்து நிறைய ஷார்ட்கட் இருக்குது. ஃபுல்லாகவே டோட்டலாக வந்து அடிப்படை கடமைகள் வந்து எத்தனை அப்படின்னா 11. சரியா, 10 வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டாங்க, அடுத்து 11வது வேற கொஞ்ச நாள் கழிச்சு ஆட் பண்ணாங்க. அதை வந்து நம்ம தெளிவாகவே பார்த்துடலாம். இப்போ வந்து நான் நடத்தினது மட்டும் ஒரே ஒரு தடவை ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க, சும்மா லைட்டாக மட்டும் வாசிங்க. நான் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொடுக்குறேன், லைட்டாக வாசிக்க மட்டும் செய்யுங்க என்னென்ன எதுன்றது மட்டும்.
சரி, ஓகே. இப்போ வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அதாவது அடிப்படை கடமைகள், ரைட்டா? சரி, இப்போ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எத்தனை இருக்குது அப்படின்னா 11 இருக்குது. 11 இருக்கு. இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்றது எந்த பார்ட் அப்படின்னா பார்ட் 4A. சரியா? எத்தனாவது பார்ட் அப்படின்னா பார்ட் 4A. இது இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது வந்து எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா யுஎஸ்எஸ்ஆர்ல இருந்து. சோவியத் யூனியன் இருக்குல்ல, யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இருக்கிற ரஷ்யா, அங்கேருந்து வாங்கப்பட்டது தான் இந்த அடிப்படை கடமைகள். எந்த பார்ட் அப்படின்னா பார்ட் 4A. ஆர்டிக்கல் எதுலேருந்து எது வரைக்கும்னா ஆர்டிக்கல் 51A, அப்புறம் 51A ஸ்மால் லெட்டர் ஏலேருந்து கே வரைக்கும். அப்படின்னா டோட்டலாக எத்தனை கடமைகள் அப்படின்னா 11. ஏலேருந்து ஆரம்பித்து கே வரைக்கும் 11 இது இருக்கும், ரைட்டா? இந்த அடிப்படை கடமைகள் வந்து எந்த கமிட்டியின் பரிந்துரையின் பெயரால் கொண்டு வரப்பட்டதுன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸ்வரன் சிங் கமிட்டி. இந்த கமிட்டியின் பரிந்துரையின் பெயரால் தான் கொண்டு வரப்பட்டது. சரி, இப்போ நம்ம டோட்டலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை இருக்குன்றதை பார்த்துட்டு அடுத்தது வந்து எதை எப்போ ஆட் பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏ உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா இது ஃபுல்லாகவே தான் கொடுப்பாங்க. இப்போ இதுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டு இது வந்து எந்த அடிப்படை கடமைகளில் வருது அப்படின்றது மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ ஏனா வந்து என்னன்னா அபைடு. ஏனா வந்து என்ன வார்த்தை வேணும்னா அபைடு. ஏன்ற ஒரு வார்த்தை இருக்கா, அப்போ ஏனா ஏ. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பி. பீனா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாப்புன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பாப்பு ஆக்சுவலாக பாப்புனா பாப்பூஜி. யாரை பாப்பூஜி அப்படின்ட்டு சொல்லுவோம்னா காந்தியை தான் பாப்பூஜி, காந்திஜியை தான் பாப்பூஜின்னு சொல்லுவோம். அப்போ வந்து காந்தி அப்படின்ற ஒரு வார்த்தை. காந்தினாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான். பீனா பாப்பு, பாப்புனா காந்தி, காந்தினா ஃப்ரீடம், ரைட்டா? ஸோ அப்போ ஏ பி இதை தெரிஞ்சுக்கோ. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா சீனா வந்து என்னன்னா கேர். சீனா நம்ம கேர் பண்ணணும். எதுக்காக கேர் பண்ணணும்? கேர் ஃபார் சுய்க்காக கேர் பண்ணணும். அப்போ சுய்னா என்னது? சுய்னா சாவரிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி. சீனா சுய்க்காக நம்ம கேர் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு, சரியா? அடுத்தது டீனா என்னன்னா டிஃபெண்ட். டீனா டிஃபெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை. டி ஃபார் டிஃபெண்ட். அடுத்து இ ஃபார் என்னன்னா ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டினா சகோதரத்துவம், பிரதர்ஹுட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கா, சகோதரத்துவம். அடுத்து எஃப்னா வந்து என்னன்னா ஃபோர்ட். எஃப்னா ஃபோர்ட்னா கோட்டை. கோட்டைனா கலாச்சாரம், கல்ச்சர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். ஜீனா கிரீன். கிரீன்னா என்ன வார்த்தை இருக்கும்? சுற்றுச்சூழல், என்விரான்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தை இருக்கும். அடுத்து ஹெச்னா ஹைடெக். ஹைடெக்காக வந்து சயின்டிஃபிக் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும், ஹைடெக் சயின்ஸ். அடுத்து ஐனா யாரு? நான். ஐனா நான் யாரு? ஒரு பப்ளிக்ன்ற ஒரு வார்த்தை இருக்கும். ஜேனா வந்து என்னன்னா ஜம்ப், குதிக்கிறது. குதிச்சு நம்ம என்ன பண்ணணும்? வெற்றி வாகையை சூடணும். அதாவது ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ், வெற்றி வாகையை சூடணும். ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ், ஜம்ப் பண்ணணும். அடுத்து கேனா என்னது? நாலேஜ்னா என்ன இருக்கணும்? எஜுகேஷன் அப்படின்றது இருக்கணும், ரைட்டா? இது ஒரு தடவை பாருங்க, நான் திருப்பி ஒரு தடவை ரிவிஷன் டக்குன்னு விடுறேன். ஒரு 2 minutes பாருங்க இப்போ நான் சொன்னதை. சரி, இப்போ ரிவிஷன் பண்ணுமா? ஏனா என்ன இருக்கணும்? ஏனா வந்து பார்த்துட்டிங்கன்னா அபைடுன்ற ஒரு வார்த்தை. பீனா பாப்புனா யாரு? காந்தி. காந்தினா ஃப்ரீடம். அடுத்து சீனா வந்து கேர்னா எதுக்கு கேர் பண்ணிக்கணும்? சுய்க்காக, சாவரிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டிக்காக. டீனா டிஃபெண்ட். ஈனா ஈக்குவாலிட்டினா சகோதரத்துவம்ன்ற வார்த்தை இருக்கும். எஃப்னா ஃபோர்ட்னா கல்ச்சர், கலாச்சாரம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கும். ஜீனா கிரீன்னா சுற்றுச்சூழல் வார்த்தை. ஹைனா ஹைடெக் சயின்ஸ், சயின்டிஃபிக்.
ஐனா வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் யாரு, ஒரு பப்ளிக்ன்ற ஒரு வார்த்தை. ஜேனா ஜம்ப், குதிச்சு வெற்றி வாகையை சொல்லணும், ஸ்ட்ரைட் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ். கேனா வந்து நாலேஜ்னா எஜுகேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை. இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா 11 அடிப்படை கடமைகள். ரைட்டா? 11 அடிப்படை கடமைகள். சரி, இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை எழுதுகிறேன் உங்களுக்கு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குல்ல, அதாவது அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக எத்தனை இருக்குன்னா 11 இருக்குது. டோட்டலாக 11 இருக்குது. அந்த 11 எப்படி பிரிக்கலாம்னா 10 + 1ன்னு பிரிக்கலாம். 10 + 1, அதாவது 11ஆவது. 11. இதில் 10 அடிப்படை கடமைகள் எந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் ஆட் பண்ணப்பட்டதுன்னா 42வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, 42வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976, 1976 ஆட் பண்ணப்பட்டது. அடுத்து கடைசி 11வது அடிப்படை கடமைகள் அப்படின்றது வந்து 86வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002. சரியா? 2002 இதனால் வந்து ஆட் பண்ணப்பட்டது. ஸோ அப்போ வந்து 11 அடிப்படை கடமைகள் இருக்கு. 10 வந்து 42வது சட்ட திருத்தம், 11வது வந்து 86வது சட்ட திருத்தம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? நான் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட் 5. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுது? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இருங்க, நான் ஒரு சரி, டவுட் இருந்துச்சுன்னா அன்மியூட் பண்ணி கேளுங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா யாருக்காச்சும்? நான் கண்டினியூ பண்ணிட்டா அப்படியே. சரி, ஓகே. இப்போ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட் 5. என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட் 5 தான். பார்ட் 5 வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா யூனியன், அதாவது மத்திய அரசை பற்றி பேசுது. பார்ட் 5 வந்து எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஆர்டிக்கல் 52லேருந்து ஆர்டிக்கல் 78 வரைக்கும் இருக்குது. 52லேருந்து 78 வரைக்கும் இருக்குது. நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து எதை பற்றி பார்ப்போம்னா பிரசிடெண்ட்டை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரசிடெண்ட்டை பற்றி பார்க்கலாம். பிரசிடெண்ட், குடியரசுத் தலைவர். சரி, பிரசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் பிரசிடெண்ட்னா ஆர்டிக்கல் 52லேருந்து ஆர்டிக்கல் 62 வரைக்கும் பிரசிடெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. ஆர்டிக்கல் 52 டு ஆர்டிக்கல் 62. சரி, இப்போ நம்ம அதே மாதிரி தான் சேம் ஒரு ஸ்டோரி மாதிரியே போகலாம். ஆர்டிக்கல் 52, 53, 54, நான் கடைசியில் எழுதுறதுக்கு ஒன்று நினைக்கிறேன். 55, 56, 57, 58, இந்த சைட் போடுறேன். ஆர்டிக்கல் 60, 61, 62. சரியா? ரைட்டா? சரி,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 52 வந்து எதை பற்றி பேசுறது, இந்தியாவுக்கு பிரசிடென்ட் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து வேணும் அப்படின்றத பற்றி பேசுறது 52. அடுத்து 53 அவங்களுடைய செயல்முறை பவர்கள், எக்ஸிக்யூட்டிவ் பவர், அவங்களுடைய நிர்வாக ரீதியான பவர், இதை பற்றி பேசுறது வந்து ஆர்டிக்கல் 53. 54 அவங்களுடைய எலெக்ஷனை பற்றி பேசுறது, பிரசிடென்டோட எலெக்ஷனை பற்றி பேசுறது. அடுத்து 55 அந்த எலெக்ஷன் வந்து எந்த முறையில் நடக்கணுன்றதை பற்றி பேசுறது. 55 எலெக்ஷனுடைய மேனர்னா எந்த முறையில் வச்சு எந்த முறைப்படி நடத்தணும்னு பேசுறது 55. ஆர்டிக்கல் 56 அவங்களுடைய பதவி காலத்தை பற்றி பேசுறது, பதவி காலத்தை பற்றி பேசுறது 56. அடுத்து 57 வந்து அவங்களோட எலிஜிபிலிட்டி, அவங்க பிரசிடென்ட் வந்து பிரசிடென்டோட எலிஜிபிள் எத்தனை வயசு இருக்கணும் அதை பற்றி பேசுறது எலிஜிபிலிட்டி 57. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா 58 குவாலிஃபிகேஷன், அவங்களுடைய குவாலிஃபிகேஷனை பற்றி பேசுகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்டிக்கல் 58. சரியா? இது எதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னா ரீஎலெக்ஷனுக்கு. திரும்ப ஒருத்தர் வந்து இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்க திருப்பியுமே ரீஎலெக்ஷன் ஆகிறதுக்கு வந்து எலிஜிபிள், ரீஎலெக்ஷன் திருப்பி வர போட்டி தேர்தலில் வந்து அவங்க வந்து பங்கேற்கலாம், அதுக்கு வந்து எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லுது 57. 58 அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் பற்றி பேசுகிறது. குவாலிஃபிகேஷன் தான் அவங்களுடைய ஏஜ் எவ்வளோ இருக்கணுன்றதை பற்றி பேசுகிறது 58. 59 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை பற்றி பேசுது கண்டிஷன்ஸ். 61 இம்பீச்மெண்ட் அப்படின்றது பதவி விலக வைக்கிறது, குடியரசுத் தலைவரை பதவி விலக வைக்கிற. எது எது 59 ஓடது 60 ல எழுதிட்டீங்க சார். 60 ஓட சொல்லாம 61. ஓகே, ஒரே செகண்ட். கரெக்ட். ஆர்டிகல் 59, 60, 61, 62. சரி, இதில் 58 வந்து பார்த்துட்டிங்கன்னா குவாலிஃபிகேஷன் கரெக்டு தான். 59 தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். 59 தான் என்னென்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இதுதான் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது 59. அடுத்து ஆர்டிக்கல் 60 வந்து எதை பற்றி பேசுதுன்னா பதவி பிரமாணம். 60 வந்து ஓத், அதாவது யார் வந்து பிரசிடென்ட்டுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அப்படின்ட்டு பற்றி பேசுகிறது. அடுத்து ஆர்டிக்கல் 61 வந்து இம்பீச்மெண்ட், பதவி விலக வைக்கிறது குடியரசுத் தலைவர். 62 வந்து இன்கேஸ் குடியரசுத் தலைவரனுடைய பதவி வந்து வேக்கன்சி, அதாவது சீட்டு காலி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு எலெக்ஷனை வந்து எவ்வளோ நாளைக்குள்ள வைக்கணும் அப்படின்றத பற்றி பேசுறது 62. உங்களுக்கு ரயில்வே எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இப்போ திடீர்னு பிரசிடென்ட்டோடைய எலெக்ஷனை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் வந்து எது, அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டுடைய பதவி காலத்தை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் எது, பிரசிடென்ட்டுடைய பதவி பிரமாணத்தை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் எது, இந்த மாதிரி சிங்கிள் லைன்லேயும் முடிச்சிருவாங்க, ரொம்ப டெப்த்தாக போக மாட்டாங்க. ரைட்டா? இது ஒரு தடவை எழுதிக்கோங்க. ஓகே சார். இதில் பிரசிடென்ட்டோடைய டேர்ம் வந்து எவ்வளோன்னா 5 வருஷம். எத்தனை வருஷம் வந்து பதவியில் இருப்பாங்கன்னா டோட்டலாக 5 வருஷம். எழுதிக்கோங்க, 2 minutes டைம் தரேன், எழுதிக்கோங்க. ஓத்துனா பதவி பிரமாணம். ஓத்துன்றது பதவி பிரமாணம். உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிற பிரசிடென்ட்டுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ரைட்டா? உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி.
சார் இந்த சிஜேஐனா சார்? சிஜேஐ அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இருங்க எழுதுறேன். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. ஓகே சார். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது வைஸ் பிரசிடென்ட். இது வந்து பிரசிடென்ட்டோடைய ஆர்டிகல் வந்து 52லேருந்து 62 வரைக்கும். அடுத்ததுக்கு வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் 63லேருந்து 73 வரைக்கும். துணை குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட். எந்த ஆர்டிக்கல் இருந்து எந்த ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 63லேருந்து 73 வரைக்கும். ஃபர்ஸ்ட் இதில் வந்து எல்லா ஆர்டிக்கலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுலாம் இல்லை, ஒரு சிலது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 63ன்ற ஆர்டிக்கல் வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா, இந்தியாவுக்கு துணை குடியரசுத் தலைவர் அப்படின்ற ஒருத்தர் வேணும் அப்படின்றத பற்றி பேசுறது 63, வைஸ் பிரசிடென்ட். ரைட்டா? அடுத்து ஆர்டிக்கல் 64 என்னன்னா, யாரெல்லாம் துணை குடியரசுத் தலைவராக இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ராஜ்யசபா, அதாவது மாநிலங்களவையினுடைய தலைவர் தான் அப்படின்ட்டு சொல்றது. ராஜ்யசபாவினுடைய சேர்மன். நான் சொல்ல புரியுதா? யாரெல்லாம் துணை குடியரசுத் தலைவர் பதவியில் வந்து அமர்ந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாநிலங்களவைக்கு வந்து சேர்மன் தான், மாநிலங்களுடைய தலைவராக ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடுவாங்க. தனியாக எலெக்ஷன்லாம் கிடையவே கிடையாது. ரைட்டா? அடுத்து ஆர்டிக்கல் 65 வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா, பிரசிடென்ட் வந்து இன்கேஸ் இல்லைன்னா பிரசிடென்ட்டோடைய வேலையை வைஸ் பிரசிடென்ட் வந்து, அதாவது பிரசிடென்ட் இன்கேஸ் இல்லை அப்படின்னா யார் வந்து பிரசிடென்ட் ஆவார் அப்படின்னா, பிரசிடென்ட் வேலையை பார்ப்பாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் தான். இவர் தான் பிரசிடென்ட்டாக இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்குவார். அடுத்தது திருப்பி ஆர்டிக்கல் 66 வந்து பார்த்துட்டிங்கன்னா எலெக்ஷனை பற்றி பேசுது. எலெக்ஷனை பற்றி. ஆர்டிக்கல் 67 அவருடைய பதவி காலத்தை பற்றி பேசுறது. டோட்டலாக எத்தனை வருஷம் அப்படின்னா 5 வருஷம் அவருடைய பதவியில் இருப்பார். அடுத்த ஆர்டிக்கல் 68 அவருடைய பதவி சீட்டு வந்து வேக்கன்ட் காலியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காலியான இருந்த டைமில் வந்து யார் வந்து ஒரு துணை குடியரசுத் தலைவராக இருப்பார், எத்தனை நாளுக்குள்ள எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்றத பற்றி பேசுறது. வேக்கன்சினா காலி சீட்டு. ஆர்டிக்கல் 69 இவருடைய பதவி பிரமாணத்தை பற்றி பேசுது. ஓத், பதவி பிரமாணம். சரியா? இது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேற போதும். 73ன்றதுல வந்து 69 வரைக்குமே போதும். மற்றதெல்லாம் வந்து சின்ன சின்ன இதுதான். ஸோ இது வந்து வைஸ் பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது துணை குடியரசுத் தலைவர். அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, பிரைம் மினிஸ்டர், அதாவது பிரதம மந்திரி. பிரதம மந்திரியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் வந்து முக்கியமான ஆர்டிக்கல் 3 தான். 74, 75, 78ன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதை நான் எழுதி போடுறேன். ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கோங்க. துணை குடியரசுத் தலைவர். ஆர்டிகல் 69 வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது. பதவி பிரமாணம், அதாவது துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து பதவி பிரமாணம் வந்து செய்து வைக்கிறது. ஓகே சார், தேங்க் யூ சார். யார் சார் பிரமாணம் பண்ணுவாங்க? பிரசிடென்ட்க்கு. வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. ஓகே சார். குடியரசுத் தலைவருக்கு வந்து உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து குடியரசுத் தலைவர் தான்.
சார் ஆர்டிகல் 70ல இருந்து 73 வரைக்கும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லையா சார்? இல்ல அது வந்து கொஞ்சம் டெப்தா போகும், அது நம்மளுக்கு வேண்டாம், அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க எக்ஸாம்ல. ஓகே சார். சரி, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்டிகல் 74, 75, 78 இதையும் பார்ப்போம். 74, 75, 76, 78 பார்ப்போம் ஃபுல்லாகவே. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸ் வந்து முடிச்சிடலாம். ஆனால் இந்த 3 ஆர்டிக்கலே ரொம்ப பெருசு. 74 அப்படின்னு போனால் 74 1 2 இருக்குது. 75னா 75 1 1A 1B 75 2 3 4 நிறையவே இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ரைட்டா? சரி, இதை பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து யாரை பற்றி இருக்கும் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி மற்றும் அமைச்சரவை குழு. பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னா அமைச்சரவை குழு. சரி, ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிக்கல் 74. ஆர்டிக்கல் 74 வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னா அமைச்சரவை குழு. அந்த அமைச்சரவை குழு வந்து எய்டு பண்ணணும். எய்டுனா ஹெல்ப். அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணணும். யாருக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு, குடியரசுத் தலைவருக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி, இதுதான் 74 சொல்றது. அப்ப இது 74க்கு கீழே 2 ஆர்டிக்கல் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆர்டிக்கல் 74 கிளாஸ் 1, அதாவது அதுக்கு கீழே இருக்கிற 1. அடுத்து ஆர்டிக்கல் 71 கிளாஸ் 2 அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 2 இது இருக்குது. இந்த 74 கிளாஸ் 1 வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த அமைச்சரவை குழு வந்து அட்வைஸ் பண்றாங்கல்ல பிரசிடென்ட்டுக்கு, அதாவது இதை பண்ணுங்க இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இவங்க தான், அமைச்சரவை குழு தான். இன்கேஸ் அந்த அட்வைஸ் வந்து பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லி அனுப்பலாமா. திருப்பி வந்து நீங்க வந்து இது வந்து செட் ஆகாது, நீங்க வந்து இன்னொரு தடவை கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க அப்படின்ட்டு பிரசிடென்ட் வந்து திருப்பி சொல்லலாம், ரீகன்சிடர் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. 74 கிளாஸ் 2 என்ன சொல்றாங்கன்னா, இந்த அட்வைஸ் இருக்குல்ல சார் 71 மென்ஷன் பண்ணிருக்கீங்க சார். சாரி 74 தான். 74 கிளாஸ் 1, 74 கிளாஸ் 2. ரைட்டா? ஸோ அதில் வந்து இந்த அட்வைஸ் இருக்குல்ல, அட்வைஸ் வந்து எந்த அட்வைஸாக வேணாலும் இருக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த சட்டத்தை வந்து நீங்கள் வந்து ஒப்புதல் கொடுங்க, ஒப்புதல் கொடுக்காம இருங்க, அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ அந்த ஒரு அட்வைஸை வந்து திருப்பி வந்து நீங்கள் ரீகன்சிடர் பண்ணலாம்னு சொல்கிறது. 74 கிளாஸ் 2ல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அட்வைஸு கோர்ட் இருக்குல்ல, கோர்ட் வந்து என்கொயர் பண்ணக்கூடாது. நீங்கள் ஏன் இப்படி சொன்னீங்க, இப்படி சொல்லக்கூடாது அப்படின்றதுலாம் கோர்ட் வந்து என்கொயர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 74 கிளாஸ் 2. எழுதிக்கும். அடுத்து 75 இருக்கு. சார் கோர்ட் அடங்கக்கூடாதா சார்? கோர்ட் வந்து இதுல தலையிடக்கூடாது. அதாவது அமைச்சரவை குழு வந்து குடியரசுத் தலைவர் கிட்ட என்ன சொல்றாங்க, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னா தலையிடக்கூடாதுன்னு சொல்றதுதான் 74 கிளாஸ் 2. ஓகே சார். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா 75 ஆர்டிக்கல் 75. இந்த 75க்கு கீழே எதெல்லாம் வருது அப்படின்னா, 75 கீழே ஆர்டிக்கல் 75 கிளாஸ் 1, அடுத்து ஆர்டிக்கல் 75 கிளாஸ் 1A, அடுத்து ஆர்டிக்கல் 75 கிளாஸ் 1B, அடுத்து ஆர்டிக்கல் 75 கிளாஸ் 2, அடுத்து ஆர்டிக்கல் 75 கிளாஸ் 3, அடுத்து ஆர்டிக்கல் 75 கிளாஸ் 4, அடுத்து ஆர்டிக்கல் 75 கிளாஸ் 5, அடுத்து ஆர்டிக்கல் 75 கிளாஸ் 6. இது எல்லாமே வந்து உங்களுக்கு 75 கீழே தான் வரும். நம்ம வரிசையா ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சரி, இப்போ 75 கிளாஸ் 1ல் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு பிரசிடென்ட் இருக்காங்கல்ல, குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் வந்து யாரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க, குடியரசுத் தலைவர் வந்து யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரதம மந்திரியையும் அமைச்சரவை குழுனா ஒன்றும் கிடையாது. இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள், ராஜ்நாத் சிங் அவர்கள், அதுக்கப்புறம் JP நட்டா அவர்கள், இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க தான் அமைச்சரவை குழு. சரியா? சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ். இவங்க 2 பேரையும் அப்பாயிண்ட் பண்றது யாருன்னா பிரசிடென்ட் தான். ஆனா பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுவார்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து நீங்க இவங்கள வந்து
அமைச்சரவை குழுவில் வந்து நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு பரிந்துரைக்கிறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான். ஸோ ரெக்கமெண்டேஷன் வந்து யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா பிரசிடென்ட் கொடுப்பாரு. பிரசிடென்ட் வந்து அமைச்சரவை குழுவை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? இதுதான் 75 கிளாஸ் 1. அடுத்து 75 கிளாஸ் 1A என்னன்னா, இந்த அமைச்சரவை குழு இருக்குல்ல, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், COMனா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவை குழு. இந்த அமைச்சரவை குழு வந்து லோக்சபா, சரியா, லோக்சபா இருக்குல்ல, லோக்சபால வந்து மொத்தமா இருக்கிற ஆளை விட 15% மேல போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மக்களவையில். அப்போ அந்த 100 பேர்ல 15க்கு மேல, அதாவது 15 பேருக்கு மேல அமைச்சர்களா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதா 75 கிளாஸ் 1A. அடுத்து 75 கிளாஸ் 1B அப்படின்னா ஒரு எம்பி, சரி சரியா, ஒரு எம்பினா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், சரியா. ஒரு எம்பி வந்து பார்த்துட்டீங்கன்னா, இன்கேஸ் ஒரு எம்பி வந்து 10வது அட்டவணை, சரியா, 10th ஸ்கெடியூல், அதாவது கட்சி தாவல் தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 10வது அட்டவணையில வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆன்டி டிஃபெக்ஷன் லா, எழுதிக்கோங்க, கட்சி தாவல் தடுப்பு சட்டம். அந்த சட்டத்திற்கு கீழே ஒரு எம்பி வந்து அவரை வந்து எம்பியா இருந்து நீக்கப்பட்டால் அவர் ஆட்டோமேட்டிக்கா ஒரு மினிஸ்டராக இருந்தால் அந்த மினிஸ்டர் பதவி அவருக்கு போயிடும். கட்சி தாவல் தடுப்பு சட்டத்திற்கு கீழே ஒரு எம்பி பதவி வந்து ஒருத்தருக்கு போயிருச்சு அப்படின்னா, இன்கேஸ் அந்த எம்பி மினிஸ்டரா இருந்தா மினிஸ்டர் பதவியும் போயிடும் அப்படின்ட்டு சொல்றதுதான். அடுத்து 75 கிளாஸ் 2 மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அமைச்சர்கள். அந்த அமைச்சர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. மினிஸ்டர்ஸ் வந்து பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு பிரசிடென்ட் நினைச்சா அமைச்சர்கள் வந்து பதவியை விட்டு தூக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றதான் பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். ரைட்டா? ஏன்னா அப்பாயிண்ட் பண்றது யாருன்னா பிரசிடென்ட் தான், அமைச்சர்களை ரிமூவ் பண்றது யாருன்னா பிரசிடென்ட் தான். ரைட்டா? அடுத்து 75 கிளாஸ் 3 வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த மத்திய அமைச்சரவை குழு இருக்குல்ல, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அவங்க வந்து எதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா மக்களவைக்கு ஒட்டுமொத்தமாக, அதாவது கலெக்டிவ்லி எதுக்கு ரெஸ்பான்சிபிள், அவங்க ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா லோக்சபா, மக்களவைக்கு தான் ரெஸ்பான்சிபிள். ரைட்டா? அடுத்தது இந்த மத்திய அமைச்சரவை குழு இருக்குல்ல, இவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது யார்? ஓத் அப்படின்னா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது பிரசிடென்ட் தான். ரைட்டா? பிரசிடென்ட். அடுத்தது இதுல இப்ப இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, மத்திய அமைச்சரவை குழு, இதுல இந்த அமைச்சர்கள்ல யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து இன்கேஸ் வந்து ஒருத்தர் வந்து 6 மாசம், சரியா, 6 மாசம் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னன்னா அமைச்சராக இருக்கலாம். இன்கேஸ் வந்து அவர் எம்பியே ஆகலை, எலெக்ஷன்ல வந்து அவருக்கு வந்து எம்பி சீட்டு கிடைக்கல, அவர் எம்பியே ஆகலைன்னு வச்சுக்கோங்க, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஆகலை அப்படின்னா, அதாவது மக்களவை உறுப்பினர் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, மக்களவையோ மாநிலங்களவையோ அதனுடைய உறுப்பினர் ஆகலைன்னா 6 மாசம் வந்து அமைச்சராக இருக்கலாம். ஆனா 6 மாசத்துக்குள்ள அவர் ஏதோ ஒரு அவையில வந்து மக்களவையோ மாநிலங்களவையோ அதுல வந்து உறுப்பினராக இருக்கணும். இன்கேஸ் 6 மாசத்துக்குள்ள ஆகலை அப்படின்னா அவருடைய அமைச்சர் பதவியும் போயிடும் அப்படின்ட்டு சொல்றதுதான். ஏன்னா மத்திய அமைச்சரா யார் இருக்க முடியும்னா ஒரு எம்பி பதவியில இருக்கிறவர் தான் இருக்க முடியும். சரியா? ஒரு எம்பி பதவியில இருக்கிறவர் தான் அமைச்சராகவே இருக்க முடியும் அப்படின்றதுனாலதான். ரைட்டா? அடுத்தது இந்த அமைச்சரவை குழு, இந்த அமைச்சர்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா சேலரி மற்றும் அலவன்ஸ் சொல்லுவாங்க, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, ஃபுட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த சேலரி மற்றும் அலவன்ஸ் இதை வந்து முடிவு செய்யறது யார் அப்படின்னா பாராளுமன்றம் தான். டிட்டர்மைன்டு பை பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா முடிவு செய்யுது அப்படின்ட்டு சொல்றது. ரைட்டா? இதை ஃபுல்லாக எழுதிக்கோங்க. சார் எல்எஸ்னா என்ன சார்? லோக்சபா, மக்களவை. ஓகே சார்.
அடுத்தது பாருங்க 78 பார்த்துட்டிங்கன்னா 78 கீழே எதெல்லாம் வருதுன்னா ஆர்டிக்கல் 78 ஏ வருது, ஆர்டிக்கல் 78 பி வருது, ஆர்டிக்கல் 78 சி வருது. இந்த 78 ஏக்கு கீழே ஏல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருக்காங்கல்ல, பிரதம மந்திரி, அந்த பிரதம மந்திரி வந்து மத்திய அமைச்சரவை குழுவினுடைய முடிவுகளை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோடைய டெசிஷன்ஸை யார்கிட்ட சொல்லுவாங்க? பிரசிடென்ட் கிட்ட, குடியரசுத் தலைவர்கிட்ட. சரியா? அடுத்து 78 பி வந்து குடியரசுத் தலைவர் இன்கேஸ் ஏதாச்சும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா யார்கிட்ட கேட்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் கிட்ட கேட்பாங்க. ரைட்டா? இந்த இரண்டுமே நிர்வாகம் ரீதியாக, அட்மினிஸ்ட்ரேஷன். சரியா? அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாக கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்றது. ரைட்டா? அடுத்தது 78 சி படி வந்து என்னன்னா, இப்போ ஒரு மேட்டர் இருக்கு. அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அமைச்சர் வந்து ஒத்துக்கிட்டாரு, பட் அமைச்சரவை குழு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒத்துக்கலை. அப்படின்றப்ப அந்த ஒரு மேட்டர், அந்த ஒரு விஷயத்தை வந்து பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் வந்து அமைச்சரவை குழு கிட்ட சொல்லி என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா, டு கன்சிடர், கொஞ்சம் நீங்கள் பாருங்க, அதை ஒப்புதல் கொடுக்க முடியுமான்ட்டு பாருங்க அப்படின்ட்டு சொல்கிறது தான் 78 சியில் சொல்கிறது. 78 சி எழுதிக்கோங்க. 78 ஏ வந்து பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கிட்ட டெசிஷனை சொல்றது. 78 பி பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்கறது. 78 சி ஒரு விஷயத்தை வந்து அமைச்சர் ஒத்துக்கிட்டாரு, ஆனால் மத்திய அமைச்சரவை குழு ஒத்துக்கல அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட குடியரசுத் தலைவர் எடுத்துகிட்டு போயிட்டு இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்ட்டு சொல்கிறது 78 சி. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா எதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்த்தோம். அடுத்து அடிப்படை கடமைகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறம் வந்து பிரதம மந்திரி, அதுக்கப்புறம் வந்து அந்த பிரதம மந்திரிக்கு கீழே இருக்கிற அமைச்சரவை குழு. கரெக்டாக ஆர்டிக்கல் 75, 76 கிட்ட வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். ரைட்டா? மீதி இருக்கிற நம்ம நடுவில் விட்ட ஆர்டிக்கலையும் நம்ம வந்து திருப்பி பார்க்க தான் செய்வோம். ஆனால் வந்து கொஞ்சம் முக்கியமானதை பார்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம பார்த்துடலாம். ரைட்டா? ஸோ இன்றைக்கி வந்து ஆனால் அப்பப்போ நம்ம வந்து என்னென்ன இது போகுதோ அது எல்லாத்தையுமே வந்து நான் அனுப்பின பிடிஎஃப் இருக்குல்ல, அந்த ஒய்சிடி பிடிஎஃப்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன், நம்ம நோட்ஸு அதுக்கடுத்து அந்த ஒய்சிடி பிடிஎஃப் அந்த இதில் இருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வரும். ரைட்டா? ஸோ அதை தாண்டி வந்து கொஸ்டின்ஸ் வருவதற்கு சான்ஸ் கம்மி. ரைட்டா? ஸோ அதை மட்டுமே நீங்கள் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே. ஸோ நாளைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பாராளுமன்றம் பற்றி ஃபுல்லாக பார்த்தேன், அதாவது பார்லிமெண்ட். ஸோ நம்மளுக்கு வந்து இந்திய நாடாளுமன்றம். ரைட்டா? பார்லிமெண்ட்டை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக வந்து லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து சபாநாயகர், அதுக்கப்புறம் ராஜ்யசபாவுக்கு வந்து சேர்மன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்லிமெண்ட்டுக்கு அடுத்து வேறு என்ன முக்கியமான டாபிக்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் அப்படின்ற ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பார்ப்போம்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு, தலைமை கணக்காளர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, கணக்கு தணிக்கையாளர் அப்படின்ட்டு. அவர் எல்லா பற்றியுமே நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ரைட்டா? நாளைக்கு. சரி, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
கொடுத்துருங்க. பச்சை பயிறு தான் வறுத்து உடச்சி வச்சிருக்கிறேன், ஒரு குழம்புக்கு ஆகும். சில்வர் டின் பாத்திரத்தை அதை போட்டு குழம்பு